வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான் பண்ண போகிறோம். சுரைக்காய் வச்சு ஒரு அடை. இது உரப்படை, தஞ்சாவூர் உரப்படை ஸ்டைலில் நம்ம அதில் சுரைக்காய் போட போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே அளவு தான். 1 கப் பச்சரிசி, 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் தோலோடு உள்ள உளுந்தம்பருப்பு, 1 கப் கடலைப்பருப்பு. இது எல்லாமே ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே ஊறிடுச்சுங்க. ஊறினதை நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்துடலாம். இப்போ மிக்சியில் சுரைக்காய் ஒரு தடவை ஒரு ஓட்டியிருக்கோம். அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன ஜீரகம், கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கோம். போட்டுட்டு இந்த பருப்பு நல்லாவே ஊறி இருக்கு பாருங்கள். இதை எடுத்து போட்டுட்டு ஒரு 4 வத்தல், கொஞ்சம் பெருங்காயப்பொடி மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு சுரைக்காயும் ஒரு அடித்து வச்சுருக்கோம். இதுக்கு ஒரு 4 வரமிளகாய், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். இந்த ஊற வச்சதை இதில் போட்டு கொஞ்சம் பரப்பரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ அடைக்கி மாவு ரெடி ஆகிடுச்சிங்க. அதில் என்னென்ன கலக்கிறோன்னா அதே கப்பில் 1 கப்பு வெங்காயம், 1 கப்பு கொத்தமல்லி, 1 கப்பு தேங்காய் எல்லாம் கலந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ உப்பு போட்டு நல்லாவே பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு நம்ம இது ஒரு கடாயில் தான் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிட்டு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கடாயில் தான் நம்ம இந்த உரப்படையை ஊற்றணும். இங்கே பாருங்கள், ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். அப்புறம் பார்த்துடலாம். இந்த மாதிரி எண்ணெயில் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டால் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல மொறுன்னு வந்திருக்கு. திருப்பி போட்டிருக்கோம். எடுத்துட்டு பார்த்துடலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அந்த கலரும் அந்த மொறுப்பு அவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குது. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பட்டர் வச்சு சாப்பிட்டா போதும். அப்படி நாக்கில் வச்சா கரையுது. அவ்வளோ மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. இப்போ உரப்பாடை ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா இதில் வச்ச பட்டர் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் இதை எடுத்துருக்கோம். இது எப்படி வச்சுருக்கோம். இது மெல்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சும்மா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் நான் சுரைக்காயிலே தான் ஒரு சட்னி பண்ணியிருக்கேன். ரொம்ப இது நல்லாயிருக்கும். இதுவும் ராஜபாளையம் ஸ்பெஷல் தான். இந்த உரப்படைக்கு பட்டரே போதுங்க. நான் சும்மா சுரைக்காய் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அந்த சட்னி பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ரொம்ப ஹெல்தி ஃபுட்டு தான். ரொம்ப எண்ணெய் இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வெறும் நல்லெண்ணெய் தான். அதுக்கு மேலே நம்ம பட்டர் போட்டு சாப்பிட்டா ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். அதுவும் போக ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.